ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அன்பானவர்களே, உங்களோடு ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். அருமையான செய்திகள் உண்டு. அதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள். அதன் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! உங்களுக்கு வந்த பிளஸ்ஸிங் எப்படி வந்துச்சு? உங்கள் எஃபர்ட்னால இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்கனால வந்ததில்லை, ரொம்ப திறமசாலினால வந்த. உண்மையிலே அன்பு வைத்து. ஆண்டுடைய அன்பு ரொம்ப வித்தியாசமானதுங்க. உங்கள் அழகையோ அந்தஸ்தையோ பார்த்து அவர் அன்பு வைக்கிறது இல்லை. அகாப்பே, டிவைன் லவ், தன்னலமற்ற அன்பு, தகுதியற்ற மேல் பாராட்டுகிற அன்பு, அதான் அகாப்பே. யோசித்து பாருங்க. அந்த அன்பை ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். உலகத்து மக்கள் உங்கள் மேலே வைக்கல, உங்களை அற்பமாக எண்ணாங்க. ஆனால் தகுதியற்ற அன்பை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். இத்தனை மகத்துவமுள்ள பாக்கியத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். வைத்துதான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களை பார்க்கும்போது அன்பு கூர்ந்து ஒரு காரியத்தை செய்வாராம். மனதுருகி அவர் செய்வாராம். இவ்வளோ அற்புதமான வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி உங்கள் மேலே அன்பு வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கலைங்க. நீங்கள் தகுதியற்றவங்க, ஆனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களோடு உறவுகளை விரும்புகிறார். உங்களோடு உடன் வர விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அந்த அன்புக்கு பாத்திரவானா இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நன்மைகள் இல்லை? ஏன் உயர்வுகள் இல்லை? ஏன் மேன்மை இல்லை? அந்த அன்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். அதான் ஒருத்தர் வந்து நம்மளை தூக்கி எடுத்து, நம்ம வாழ்க்கையில் ஒளியான சேற்றிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறான்னா அந்த அன்பு நம்ம உயர்த்த மேன்மைப்படுத்த ஆவலாக இருக்குது. சும்மா சண்டை போட்டு இருக்கிற பிரச்சனை இல்லை, மூட் அவுட் ஆகியிருக்கிற பிரச்சனை இல்லை. நம்ம உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் கரிசனை உள்ள ஒரு அன்பு, என்னை அரவணைக்கிற அன்பு, என்னை சேர்த்துக்கொள்கிற அன்பு, என் ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பு என்பதை நினைவு கூறுங்கள். வேதம் சொல்கிறது, அநாதி சிநேகத்தினால், எவர் லாஸ்டிங் லவ், எந்த காலத்திலையும் ஒழியாத அன்பு. அதை வச்சு தான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி எவர்லாஸ்டிங் லவ் வச்சாரோ அதை போல கர்த்தர் உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கும் இட்ஸ் எவர்லாஸ்டிங். புரியுதுங்களா? ஒரு அன்பு வச்சுக்கிட்டு ஒரு ஆசீர்வதிக்கிறார். அன்பு வச்சு அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அதை பிடுங்க மாட்டாருங்க. அன்பு வச்சு தானே கொடுத்தாரு. இந்த வீட்டை அன்பு வச்சு தானே கொடுத்தாரு. இந்த வீட்டை விற்கலான்னு விலை பேசிக்கிட்டு இருக்கியே, அது நியாயமா? உனக்கு அன்பு வச்சு தானே பிள்ளைங்களை கொடுத்தாரு. பிள்ளைங்களை அடித்து நொறுக்கிடலான்னு நினைக்கிறியே, இது நியாயமா? அன்பு வச்சு தானே உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்கிறாரு. இதெல்லாம் விட்டு ஓடிடலான்னு நினைக்கிறியா? நீ அன்பை மறந்து விட்டாய். நீ அன்பை மறந்து விட்டாய். வெளிப்படுத்துகிற விஷயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ ஆதியிலே எபேசு சபைக்கு நீ ஆதியிலேயே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்மையிலே எனக்கு குறை உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் தொடரணும்னா, மேன்மை வரணும்னா, உயர்வு வரணும்னா, தயவு செய்து அந்த அன்பை நினைவு கூறு. இயேசு கிறிஸ்து யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பார்வையற்ற சகனுக்கு பார்வை கொடுக்கிறார். பார்வை கிடைச்சோன்னு ஓடுறான், ஊருக்குள்ளே ஓடுறான். அவங்க அப்பா அம்மா அப்பான்றான், சொந்தக்கா மாமா மச்சனேன்றான். எல்லாரும் கேட்குறாங்க, டேய் அது சரிடா, ஓய்வு நாள் இந்த துள்ளுறியே, என்ன நடந்துச்சுது? அவன் சொல்கிறான், ஒருத்தர் வந்தார், சேட்டை கண்ணில் பூசினார், குளத்தில் போய் கழுவுனாரு, எனக்கு பார்வை கிடச்சிட்டு, எனக்கு மை ஐஸ் ஆர் ஓப்பன். சரி சரி, ரொம்ப பேசாத. ஓய்வு நாள் எப்படிடா உனக்கு இப்படிலாம் செய்ய முடியும்? அவன் மனுஷனும் கிடையாது, வேற யாருன்னு சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப நொந்து போனான். இல்லைப்பா, இப்படி பார்வை கூட உண்மையிலேயே அவர் தேவன் தான், அவர் நல்ல மனுஷன் தான் சொல்லுவான். இல்லை இல்லை, நீ முற்றிலும் பாவத்திலே பிறந்த நீ எனக்காக பாவம் உபதேசம் பண்ணுன்னு சொல்லி அவனை துரத்தி அடித்து அவனுக்கு ஊருக்கு வெளியே தள்ளிட்டாங்க. ஆண்டவர் தெரியும், கடைசியில் தள்ளப்பட்ட நம்ம மட்டும் தான் வருவான். He is waiting for that love. Praise the Lord.
இவன் அனுபவத்தோட விட்டுக்கிட்டு ஓடிட்டான். என் மாமன், என் மச்சனு, எங்கள் அக்கா, அக்குன்னு அவங்களாம் பெரிய ஆளுங்கല്ലോ அப்படி ஓடினான். என்ன நினச்சிது? துரத்தி அடித்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இவ தனிமையாக வந்து நிற்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? நான் கேட்குறான், நான் விசுவாசிப்பதுக்கு அவர் யார்? உனக்கு பார்வை கொடுத்தேனப்பா, உன் கண்களை திறந்தேனே, நீ இப்படி வருவான்னு சொல்லி நிர்கதியாகி நீ திரும்பி வருவான்னு சொல்லி காவலாய் காத்திருக்கிறேனே, நான் தான் அவர் என்று சொன்ன பொழுது, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். நீ வாழ்க்கையில் அந்த அன்பை விட்டு ஓடிட்டியோ? உனக்கு உதவி செய்த அந்த அன்பை மறந்துட்டியோ? உனக்கு கரந்தூக்குற அந்த அன்பை மறந்துட்டியோ? உன்னை அரவணைத்த அந்த அன்பை மறந்துட்டியே? உன் கஷ்ட நேரத்தில், தொல்லை நேரத்தில், போத்திரப்பட்ட நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில் அந்த அன்பு இல்லாவிட்டா நீ எங்கே இல்லாமல் போயிருப்பியே. அவர் சொல்கிறாரு, நான் எப்படி உன் மேலே அன்பு கூர்ந்து உன்னை ஆசீர்வதித்தேனோ அதே போல் ஆசீர்வதிக்க இன்றைக்கு அவளாக இருக்கிறேன் என்று கனிவோடு உன் பட்சத்தில் இருந்து அவர் சொல்லுகிறார். தயவு செய்து அந்த அன்பை ஏற்றுக்கொள்வாயா? அந்த இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொள்வாயா? லார்ட் ஐ லவ் யூ, லார்ட், லார்ட் ஐ லவ் யூ. அன்றைக்கு பேதுரு கண்ணீரோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதே போல நீயும் ஏற்றுக்கொள்வாயா? இந்த நாள் ஒரு இனிய நாளை மாறட்டும். கர்த்தர் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.